Hi guys, welcome back to Crick Decode with Basha Views, Basha and Sugumar, OG Cricket Talk Sugumar. ஸோ ரொம்ப ஹாய். நாளா வீடியோ வந்து அவ்வளோவா போடலை நாங்க. ஏன்னா கொஞ்சம் டிராவல்ல இருந்தோம், ரெண்டு பேருமே தனித்தனியா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ சேப்பாக்ல நடக்குது, சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் இந்த சீசன்ல. ஸோ நம்ம இதுல இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, சிஎஸ்கேவோட ப்ராபபிள் வின்னிங் லெவன் என்னவா இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பிளஸ் சிஎஸ்கே வந்து எது பெஸ்டா பண்ணா இந்த மேட்ச் ஜெயிக்க போறாங்கன்றத பார்க்க போறோம். என்னடா சிஎஸ்கே பத்தியே பேசுறோம்னு நினைக்காதீங்க, நம்ம பஞ்சாபோட லெவன்ஸும் பார்த்துருவோம். நம்ம சென்னை சிஎஸ்கே ஃபேன், நான் சிஎஸ்கே ஃபேன்ன்றதுனால அது வந்து சிஎஸ்கேவோட பாயிண்ட்ஸ் நிறைய சொல்றேன். ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. ப்ராபபிள் லெவன், தோனி திரும்பவும் ஜாயின் ஆயிட்டாரா இல்ல பிரவீஸ் ஜாயின் ஆயிட்டாரா, அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நீங்க சென்னை பத்தி பேசுவீங்க, பட் அந்த பேலன்ஸை வந்து நான் மெயின்டைன் பண்றேன். நான் பஞ்சாப் பத்தி தான் பேசுவேன். ஓகே, பார்ப்போம். நாளைக்கு அடிப்போம், நாங்க கண்டிப்பா அடிப்போம் பாருங்க, சென்னை அடிப்போம். லாஸ்ட் 3 மேட்ச் பஞ்சாப் இன் சென்னை ஒன். தெரியும், பஞ்சாப் ஆன் தி ஸ்டேக், ரெக்கார்ட்ஸ் ஆன் தி ஸ்டேக். பாப்போம் நாளைக்கு அந்த ஸ்டேக்கு கீக்கெல்லாம் கிடையாது, எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறோம், பஞ்சாப் அடிச்சு ஓட விடுறோம். இனிமேல்ட்டு வந்து என்ன சொல்றது, இந்த தடவிட்டு ஆடுறது அதெல்லாம் கிடையாது, ஜெயிக்கணும், இந்த வாட்டி ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுக்கான என்ன ப்ராபபிள் லெவனா இருக்க போகுதுன்றதை நம்ம பாத்திரலாம். ஓகே, நீங்க உங்க வெப்பனை வந்து இறக்குங்க, உங்களோட அப்படியே நீங்க உங்களோட வெப்பனை இறக்குங்க. நான் இந்த பக்கத்து ஏன் வெப்பனை இறக்குறேன். சரி, ஓகே. நான் மேட்சப்பே நீ போட்டுக்கலாம். நீங்க டாப் ஆர்டர் சொல்லுங்க, நான் டாப் ஆர்டர் பவுலிங்ஸ் போடுறேன். அப்படி போலாம். ஓகே, ஃபைன். சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் சொல்றேன். ஸோ சுகுமார், என்னோட டாப் 4 சிஎஸ்கேவோட பேட்டிங் எப்படி பார்த்தேன்னா, கெய்க்வாட் அண்ட் சாம்சன். அவங்க கண்டிப்பா ஆயுஷ் மாத்திரை போவாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரையே போடுவோம். அண்ட் 4th வந்து நான் உருவில் பட்டேல் ஆடுவேன் இன் பிளேஸ் ஆஃப் மேத்யூ ஷாட். ஸோ இதுதான் என்னோட டாப் 4 பேட்டிங்க்கு நாளைக்கு. என் சென்னை பிச் வேற வந்து நல்ல பேட்டிங் பிச் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்துலலாம் சரியான ஸ்பின் ட்ராக்கா இருந்தது. இந்த வாட்டி வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம் நம்ம, செம்ம பேட்டிங் ட்ராக்கா இருக்கு. லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருந்திருக்கு. ஸோ டாப் 4 பேட்டிங், நல்ல கன் பேட்டிங். நான் இன்னமும் ஆயுஷ் மாத்திரையே ஆடி இருக்க மாட்டேன். ஸோ அவங்க எப்படியோ ஆடுவாங்கன்றதுக்காக அந்த காம்பினேஷனை போட்டேன். ஸோ 1 சாம்சன், 2 கெய்க்வாட், 3 ஆயுஷ் மாத்திரை, 4 உர்வில் பட்டேல். ஸோ உங்களோட போலிங்க சொல்லுங்க பஞ்சாப்ல இருந்து. ஓகே, எங்கிட்ட 3 கன் போர்டர்ஸ் இருக்காங்க ஃபார் த பவர் பிளே. ஸோ தே ஆர் அஸ்தீப் சிங், மார்க்கோ ஜான்சன் அண்ட் பார்லெட். ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் அண்ட் 1 ரைட் ஆர்ம் பேசர். நல்ல போலிங்கா இருக்கு. மார்க்கோ ஜான்சன் அண்ட் என் மேட்சப் எப்படி இருக்கும்னா, சாம்சன் அண்ட் கெய்க்வாதுக்கு ஆப்போசிட்டா நான் 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்கிறேன். அது டால் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ். டஃபா இருக்கும். அதாவது இது வந்து 2 சைடும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க 2 பேரை டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே தப்பிச்சாங்க. அப்படி டேக் ஆன் பண்ண விக்கெட் போச்சுன்னா சிஎஸ்கே காலி. எனக்கு வந்து டாஸ்ல கொஞ்சம் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே பிட்ச் வந்து கிரீனியா இருக்கு. நீங்க வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிரீன் அவுட் ஃபீல்டா இருக்கு. அண்ட் பேஸுக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு ஸ்பின்னை விட. ஸோ அந்த பேசஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஏர்லி ஆன் மூமெண்டம் வந்து டேக்கிள் பண்றவங்க ஜெயிப்பாங்க. யார் டேக்கிள் பண்றா, சிஎஸ்கேவா இல்ல பஞ்சாபா? ஸோ சிஎஸ்கே டேக்கிள் பண்ணணும் அண்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி இல்ல, பஞ்சாப் தே வில் கோ ஆன் போத் தி வேஸ், 2 பக்கம் ஸ்விங் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ இதான் என்னோட பவர் பிளே பவுலிங். ஸோ நீங்க சொல்லுங்க. சூப்பரான சரியான பவுலிங்கா இருக்கு. மார்க்கோ ஜான்சன் அண்ட் அக்ஷதீப் ஆஃப்டர் த வேர்ல்டு கப் ஃபார்மே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மா இருந்தாங்க. ஸோ உண்மையாவே ரொம்ப த்ரெட்டனிங்கா தான் இருக்கு சிஎஸ்கே பேட்டிங். லாஸ்ட் மேட்ச் ஆஃப் பேட்டிங் கம்பேர் பண்ணும்போது அவுட் ஆனாங்க. ஓகே, அது மிடில் ஓவர்ஸ், அது பாத்துக்கலாம். ஆனா லாஸ்ட் டைம் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு தான் ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆனது, நான்ட்ரி பர்கருக்கு. சாம்சன், கெய்க்வாட் வந்து ஆர்ச்சர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சாம்சன் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பவர் பிளே ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம், சிஎஸ்கே சேசிங் பண்ணணும்.
ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடாது. அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா போன மேட்ச் மாதிரி மட்டும் ஆடக்கூடாது. அதுதான் ஒரு இது. வேர்ல்டு ஏன்னா கப் எல்லாமே match சேஸ் starting- பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே ம். சேஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் 200. கரெக்ட். இப்போ இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல சேசிங் தான் வின் ஆயிருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம். சேசிங் டீம் தான் வின் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ சேசிங் தான் எனக்கு பொறுத்து எடுத்தாகணும். இந்த ஐபிஎல்ல சொல்றேன் நான். இந்த ஐபிஎல்ல ஸ்டாட்ஸ் படி பார்த்தா சேசிங் தான் வின் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு சிஎஸ்கே டாஸ் ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட், அது ஒரு ஃபேக்டரு. டாஸ் கண்டிப்பா தோத்தாங்கன்னா பஞ்சாப் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் எடுப்பாங்க, அது கன்ஃபார்ம். யாரு டாஸ் செஞ்சாலும் bowling தான் எடுப்பாங்க. டாஸுக்கு சப்பு கேட்டாங்க. இல்ல கெய்க்வாட் ரொம்ப நாளா டாஸ் ஜெயிக்கல. அண்ட் லாஸ்ட் 5 மேட்சஸ் கெய்க்வாட் வந்து ஒரு வின் பண்ணல ஃபார் சிஎஸ்கே. சோ நிறைய ரெக்கார்ட் ஸ்டேக்ல இருக்கு இந்த மேட்ச்ல ஃபார் கெய்க்வாட். சோ பாப்போம், லெட்ஸ் ஹோப் டாஸ் ஜெயிக்கிறோம் சிஎஸ்கே, ஃபர்ஸ்ட் bowling போடுறோம். பஞ்சாப் ஒரு 200 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு டார்கெட்டை சேஸ் பண்றோம் நம்மளா. ஸோ 1 வந்து சாம்சன், 2 வந்து கெய்க்வாட், 3 ஆயுஷ் மாத்ரே, 4th உர்வில் பட்டேல், 5th சிவம் டூபே. யா ஓகே. ஸோ 5th சிவம் டூபே அண்ட் 6th தான் எனக்கு வந்து பிரசாந்த் வீரா இல்லாம இல்ல கார்த்திக் சர்மா இல்லாமன்னு தோணுது. கார்த்திக் சர்மாவோட பேட்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது லாஸ்ட் மேட்ச். அன்பார்ச்சுனேட்டா அது ஃபால் ஷாட்டுக்கு அவுட் ஆக்சுவலா. ஸோ கார்த்திக் சர்மா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா தான் போவேன் நான் 6th. ஏன்னா ஸ்பின் ஹிட்டிங் வந்து நல்ல ஷாட் அடிச்சிருந்தான் அந்த பையன். அண்ட் பேஸுக்கும் நல்லா ஆடுறான். ஒரு இது தெரியுது ஸ்பார்க். கார்த்திக் நம்பர் 2 லைக் நம்பர் 4 செகண்ட் டவுன் வர மாதிரி கார்த்திக். அங்க உர்வில் பட்டேல் பிளேஸ். ஓகே, உர்வில் 2-1. சோ என்னன்னா சின்ன ஒரு இது, மத்தபடி அப்படியே சேம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுது. சர்ஃப்ராஸ் கான் ஆயுஷ் மாத்ரேக்கு பதில் ஆடலான்னு தோணுது. ஏன்னா நல்லா ஹிட் பண்ண அவன் ஆக்சுவலா. இல்ல மொமெண்டம் கொடுத்தாரு. ஸ்பின்ன சமையாடுவான் சர்ஃப்ராஸ். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்ற அதுதான் ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு சிஎஸ்கே லைன் அப்ப ஃபார்ம் அப் பண்றதுக்கு. ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பா உள்ள வச்சிருப்பாங்க ருத்ராஜ் கெய்க்வாடு. ஸோ அது வந்து ஒரு மாத்தவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்மளால. ஆக்சுவலா எனக்கு ஓப்பன் அந்த டவுனை தாண்டி ஆயுஷ் மாத்ரே வர வேணான்னு ஒரு ஃபீல். ஓப்பன் அவன் தாண்டி வந்தா இட்ஸ் உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான். இந்த 3 பேர் ஸ்லாட் பண்ணும். சோ நம்பர் 7 நம்பர் 7 வந்து 7 யாருக்கு போவேன்? இட் ஷுட் பி நம்பர் 7 பிரசாந்த் வீர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் கிடைச்சாச்சு. நம்பர் 8 ஜேமி ஓவர்டன். ஸோ ஆல்ரவுண்டர், மீடியம் பேசர் அண்ட் பேட்டிங் ஆட முடியும். ஸோ நம்பர் 9 நூர் அகமது. ஸோ என்னோடதுல இப்போ வந்து 2 ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்க, நூர் அகமது அண்ட் ஜேமி ஓவர்டன். முன்னாடி நான் மேத்யூ ஷாட் போடல. ஸோ எத்தனை சொல்லியிருக்கேன்? 7, 8, 9 சொல்லிட்டேன். 9 நூர் அகமது, 10 வந்து அன்ஷுல் கம்போஜ் அண்ட் 11 இஸ் கலீல் அகமது. அண்ட் 12 வந்து சர்ஃப்ராஸ் பேட்டிங், பிரசாந்த் வீர், ஓவர்டன், நூர் அகமது, கலீல் அகமது, கம்போஜ். 5 வந்திருக்கு. கம்போஜ், ஹென்ரி ஆர் அகில் ஹுசைன் 12th லாஸ்ட் ஒன். என்ன ஆப்ஷன்? ஓ என்ட்ரிய மறந்துட்டேன். ஐயோ, அதான் பிரசாந்த் வீர் உள்ள கொண்டு வந்தா நம்ம என்ட்ரிய தூக்க வர வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா என்ட்ரி வேணும். ஸோ அதனால என்ட்ரி வேணும். அதனால பிரசாந்த் வீர நான் உள்ள வச்சுப்பேன். எப்படி இல்லைன்னா அப்படி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா ஆயுஷ் மாத்ரே பேட்டிங் ஆட வச்சு உட்கார வச்சிருவேன். வீடு உள்ள போய் ஹென்ரி வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துடுறேன். ஓகே, பவுலிங் சிம்பிள். எனக்கு இங்க பவுலிங் சிம்பிள். ஹர்ப்ரீத் பார் மேபி வேணும்னா வச்சுப்பேன். இல்லனா ஸ்டாய்னிஸ், சாகல். போன மேட்ச் யாரோ போட்டாங்களே ஒரு மிடில் ஓவர், வைஷக் விஜயகுமார். சோ பிளண்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கு. சோ இத வச்சு நான் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் ஃபுல்லா திருப்பிடலாம். சோ இதான் என்னோட டாப் ஆர்டர் தூக்கிட்டா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல அண்ட் மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா வின் பண்ணிடலாம். சோ இதான் என்னோட பவுலிங் லைனப் ஃபார் ஃபேசிங் சிஎஸ்கே. ஓகே, நல்ல லைனப்பா இருக்கு. ஆக்சுவலா பஞ்சாப் கொஞ்சம் டஃப்பான மேட்ச் தான். ஹோப் சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அண்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னா,
நம்ம தல டோனி அவர் வந்து பிராக்டிஸ் செஷனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டில் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. அவரோட நீ இன்னும் சரியில்லை, லிம்ப் பண்ணி தான் நடக்கிறாரு. அண்ட் பிரவிஸும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் குமார், நம்ம நேத்தன் எலிஸோட ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. பாட்மன் கிடையாது, ரைட்? இல்ல ஆஸ்திரேலியன் பவுலர். ஓகே, நான் இதை பார்க்கலையே. ஐயோ, யார் இது? ஆஸ்திரேலியன் பேசர் ஸ்காட் போலாண்ட். ஸோ இந்த ஒரு ரொம்ப டாக்கா இன்னைக்கு போயிட்டு இருந்தது. நான் பார்த்தேன், ட்விட்டர்ல பார்த்தேன் நானு. இன்னொன்னு இருக்கு, அவர் உங்க ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலியா? ஆர்பிஎஸ் என்ன ஃபேமிலி? ஆர்பிஎஸ் ஆடி இருக்காரு. உங்க ஃபேமிலி தான். ஃபேமிலி தான். ஓகே, கூப்பிட்டு போட்டோ எடுத்துப்போம். போட்டோ வந்து ஸ்காட் போலர் ஆல்ரெடி ஆடி இருக்கான். தோனி கீழ ஆடி இருக்கான். ஆல்ரெடி ஆடி இருக்கான். சரியான பவுலர். சரியான பவுலர். ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் தான், அதாவது ஹேசல்வுட் மாதிரி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் இந்த டெஸ்ட் மேட்ச் லென்த் போடுறது பேசும் இருக்கு. விராட் கோலி விக்கெட் நிறைய வாட்டி எடுத்திருக்கான். யங் பிளேயர் எடுக்க மாட்டீங்க. யங் பிளேயர் எல்லாம் யங் பிளேயர் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா நம்ம ஃபாதர்ஸ் ஆர்மின்றது 36 37 தான் போகணும். எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கேஸ் தான் வாங்கணும். ஏன்னா அவங்க தான் லைஃப் செட்டில் பண்ணி விடணும். நம்ம நான் ஒண்ணு சொல்றேன், ஒருத்தர் இருக்கான் பீட்டர்சன், பக்கத்தூர்ல தான் இருக்கான், பக்கத்து நாட்டுல தான் இருக்கான். அவன் அடிவாங்க சம்மட்டி வாங்குறான். பிஎஸ்எல்ல 142 போடுவான். குருன்னு போடுவான். ஏங்க அவன் பால் ஒழுங்கு பிடிக்கிறது இல்லைங்க. அவன் பாவங்க, அவன் தெரிய போய் மாட்டிட்டான். அவன் நல்ல பையங்க. அவன் நல்ல பையன். நம்ம என்ன பண்றது? அதுக்கு மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு இந்த ஐபிஎல் இந்த பிக் பேஷ்ல லீடிங் போலரா வந்தா பண்ணிருப்பான். வயசு 41. செம்மையாக போடுவான். ஸ்டிக்கா தெரிக்கும். ஓகே, அப்போ சோ ஸ்காட் போலாண்ட் நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ லெட்ஸ் ஹோப் அண்ட் சி. அண்ட் ஸோ நம்ம அடுத்து அப்படியே பஞ்சாப் என்ன பண்ண போறாங்க நாளைக்கு, என்ன பண்ணா நல்லா இருக்கும்? ஓகே, ஐ வில் சே மை டாப் ஆர்டர். ஸோ உங்களை அட்டாக் பண்றதுக்கான டாப் ஆர்டர் நான் சொல்றேன். ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் கீப்பர் பிரப்சிம்ரன் சிங். அண்ட் போன டைம் 100 அடிச்ச பாய் ரியான் ஷாரியா. ஓகே, ஒன் டவுன் வந்து இப்பதான் ப்ரூவ் பண்ணி டெபியூ கொடுத்த கூப்பர் கானோலி, ஸ்ரேயஸ் ஐயர். சரியான அடி. ஆஸ்திரேலியால பிக் பேஷ் லீக்லயும் செம்மடி, இங்கேயும் ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்து செம்மடி. ஸ்ரேயஸ் ஐயர் 2 டவுன் போனது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. ஆக்சுவலா கூப்பர் கானோலி அவன் கொடுத்து போயிருக்கான். ஏன்னா கூப்பர் கானோலியோட தெரிஞ்சிருக்கு அவன் எப்படி பண்ணிருக்கான்னு. ஆனா என்ன இது ஆஸ்திரேலியாக்கே தெரியல. வேர்ல்டு கப்ல நம்ம 7 இறக்கி விட்டுருந்தாங்க. கரெக்ட். சோ 3 4 வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியாச்சு. அப்புறம் 5 உங்க டாப் ஆர்டர் சொல்லுங்க. எங்க டாப் ஆர்டர் இதுதான். உங்க பவுலிங் என்னோட போலிங் என்ன சொல்றது? யாருக்கு நான் விக்கெட் விழுதோ அவங்க போட வேண்டியதான். இப்ப இருக்க நிலைமையில பார்த்தா எங்க பவர் பிளே அட்டாக் பண்ண வரீங்க? சொல்லுங்க உங்க பவர் பிளேவை. மேட் ஹென்ரி, அப்கோர்ஸ் மேட் ஹென்ரி, கலீல் அகமது போன மேட்ச் நல்ல போலிங் ஆக்சுவலா. சோ மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அகமது தான் போவேன் நான். வேற ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் அவங்க தான். அண்ட் அடுத்த 2 ஓவர் வேணா அன்சுல் கம்போஜ் ஒரு ஓவர் ட்ரை பண்ணலாம். அப்புறம் மேபி சிவம் டூபே கூட ட்ரை பண்ணலாம். அதுல பார்ட் டைமர் அந்த இடத்துல ஸ்பின்னு கொண்டே வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். சென்னை நிறைய பேர் அதுதான் தப்பு பண்றாங்க. சென்னையிலயோ இல்ல எங்கேயோ நிறைய பேர் அதுதான் தப்பு பண்றாங்க. ஸ்பின்ன 5th or 6th ஓவர்லயே கொடுத்துறாங்க. வருண் சக்கரவர்த்திக்கும் அப்படிதான் பண்ணாங்க. இன்னைக்கு கூட மேட்ச் நடந்தது கேகேஆர் மேட்ச்ல. அன்பார்ச்சுனேட்டா சுனில் நரேன் வந்து ஸ்பின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால பெருசா ரன்னு போல ஆக்சுவலா. சோ வருண் காம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அது வருண் சேர்த்துட்டாரு. என்ன பண்றது? வருண் டேலி பண்ணிட்டாரு. அது எதுவும் பண்றதுக்கு இல்ல. சரி, அஸ்வினியோ லாஸ்ட் டைம் இப்படிதான் ஸ்பின் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் 6th ஓவர் போட வச்சுட்டு அப்புறம் அடி வாங்க வச்சுட்டாங்க. சோ அதனால ஸ்பின்னே கொண்டு வரக்கூடாது. பேஸ வச்சு மீடியம் பேஸ வச்சு அட்டாக் பண்ணணும் சிஎஸ்கே. அது 6 ஓவர்ஸ்க்கு அப்படிதான் போகணும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் நடுவுல ஸ்பின்னர் கொண்டு வரணும். ஏன்னா ஃபீல்டு வெளியே இருக்கு. சோ மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அகமது. சோ ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அவங்க தான் ஸ்பெல் போடுவாங்க. ஓகே, இப்போ என்னோட மிடில் ஆர்டர்ஸ் நான் கொண்டு வரேன். இட்ஸ் நெகல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஷ், சஷாந்த் சிங். சோ 5, 6, 7, 8 சொல்லிக்கிறேன். இட்ஸ் மார்க்கோ ஜான்சன்.
எத்தனை பேட்டிங் தான் ஆடுவீங்க நீங்க? ஃபுல்லா பேட்டிங் ஆடுறவங்களா இன்னும் பேட்டிங் இருக்காங்க. ஹர்ப்ரீத் புராரும் ஆடுவான். ஹர்ப்ரீத் பால் ஆடுவான். பார்லெட் போன மேட்ச் ஒரு 6 எடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்கான். இது ஹர்ஷ்தீப் சிங் ஆடுவான். சகல் மட்டும் வெளியே பேட்டிங் ஆட மாட்டான். உட்கார வச்சிருவாங்க, இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்துருவாங்க உள்ள. அதான் 12th பவுலர். செம்ம ஸ்ட்ராங் டீமா தான் தெரியுது. டாஸ் தான் சுகுமார் நாளைக்கு டிசைட் பண்ணோம் மேட்ச. கண்டிப்பா. இன்னொன்று இருக்கு, போன மேட்ச் நீங்க பார்த்தா தெரியும். இது ஜிடி சடனா மிடில் ஓவர்ஸ் ரிப் பண்ணிடுவாங்க. மிடில் ஓவர்ஸ் வந்து ஒரு 5 wickets எடுத்துருவாங்க டக்குன்னு. கரெக்ட். சோ எது வேணாலும் நடக்குது வாய்ப்பு. சஷாங்க் தான் டக்குன்னு அவுட் ஆயாச்சு போன மேட்ச்ல. நீங்க பேப்பர்ல இந்த நேம் பெருசா இருந்தாலும் மேட்ச் கண்டிஷன்ல திடீர்னு ஒரு மேட்ச் பண்ணிட்டாங்க, டக்குன்னு நீங்க 4 wicket எடுத்துட்டாங்க, டக்குன்னு வந்துருச்சு. சோ உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களும் பயத்தோட தான் வருவாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஹோம்ல சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். போன டைம் அவ்வளவு சீப்பா ஒரு 4 wicket விட்டாங்களா, சோ அதனால அவங்களும் ஒரு இதுல வருவாங்க. ஆனா சென்னை கொஞ்சம் ஹை ப்ரெஷர்ல வரும் பிகாஸ் ஆஃப் த லாஸ், பிக் லாஸ், -4. அதனால ஹோம் கேம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துற கூடாதுன்ற அந்த பிரச்சனை இருக்கும் சிஎஸ்கே. வெளியே இருந்தாலே போதும், டீமு கூட அப்படியே சுத்திட்டு இருந்தாலே போதும். நாங்க அப்படியே வந்து அந்த என்ன சொல்றது, நாங்க இது டக் அவுட்லயே உட்கார வச்சுட்டு அப்படியே கேமரால காட்டினாலே போதும், அந்த இதெல்லாம் வந்துடும் மேட்ச் ஜெயிச்சுருவாங்க. அப்ப இந்த காலாபுரத்துல கிளைமேக்ஸ் மாதிரி ரஜினி அங்க சுத்து விட்டு போட்டுற போறீங்க. அவ்வளவுதான், தோனி அங்கங்க காட்ட வேண்டியதான் ஷோ மாதிரி. அதான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு கேமரால ஒரு 2-3 வாட்டி கேமராமேன் காமிப்பாரு. அது போத மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு மேட்ச் ஜெயிச்சிரும். இங்க உங்களோட ஐயர் வராரு, சாதா ஐயர், ரவுடி ஐயர் வராரு. பாப்போம் நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்றது. நாளைக்கு நல்லா ஃபன்னா இருக்க போது. ஃபைனல் பிளேயிங் 11 ஒரு வாட்டி போட்டுருவோமா? ஓகே, போட்டுடலாம். நான் சிஎஸ்கே சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட். Number 3 is Ayush Matre. Number 4 Urlil Patel. Number 5 Shivam Dube. Number 6 Karthik Sharma. Number 7 யார் அது, பிரசாந்த் வீர். Number 7 is Prashant Veer. Number 8 is Jamie Overton. Number 9 Noor Ahmed. Number 10 Khalil Ahmed. Number 11 Anshul Kamboj. And impact player is Matt Henry. So இதான் என்னோட பிளேயிங் 11 ஃபார் சிஎஸ்கே. நாளைக்கு ஜெயிக்கணும்னா இதுதான் பண்ணி ஆகணும். ஓப்பனிங் நல்லா போச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் நல்லா போச்சுன்னா டவுன் த ஆர்டர் வந்து நல்லா கான்ஃபிடென்ட் வந்துடும், கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஓப்பனிங் நல்லா போறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து சிம்லர் போன மேட்ச் ஆன அதே தான். வைஷக் விஜயகுமார் இருந்தார் உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வைஷக் கிடையாது. ஸோ ஐ எம் கோயிங் வித் திஸ் ஹர்ப்ரீத் பார். நல்ல ஆப்ஷன் சேப்பாக். ஒன் அடிஷன், யா சேம் அதே ஆப்ஷன் தான், மேல இருந்து அதே ஆப்ஷன் தான். ஜஸ்ட் ஒன் அடிஷன் ஹர்ப்ரீத் பார் இன் பிளேஸ் ஆஃப் வைஷக் விஜயகுமார். குட் ஆப்ஷன். பேட்டிங்கும் இருக்கு ஹர்ப்ரீத் பாருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை கிரவுண்ட்ல 50-0 என பவர் பிளே இஸ் ஓகே, அங்கிருந்து கொண்டு போய்க்கலாம். இல்ல 55 டீசென்ட். நீங்க பாத்தீங்கன்னா நேத்து டெல்லி வந்து 31-4 which is lowest, but they managed to pull something 130. அந்த மிடில் ஆர்டரோட இது நல்லா இருந்துச்சு, பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஸ்லோவா பில்ட் பண்ணி அப்படியே கடைசியா முடிச்சு விட்டாங்க. ஸோ சும்மா நம்ம இந்த மேட்ச்ல இருந்து இன்னொன்னு போட ஆரம்பிச்சோம். ஸோ ப்ரொஜெக்டட் ஸ்கோர் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்? வாட் வில் பி தி ஃபாஸ்ட் ஸ்கோர்? 198. 190 மேல அடிச்சா ஜெயிக்கிறதுக்கு, அதாவது 190க்கு மேல அடிச்சா அந்த டீமுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆர் எல்ஸ் நோ. குட் ஸ்கோர்னா என்ன சொல்லலாம்? அதாவது டிஃபெண்ட் பண்ணலாம்ல, நல்ல ஒரு சேஃபான ஸ்கோர் பா. 205 தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ 205 or 210 will be a good score in சென்னை எனக்கு தெரிஞ்சு.
205 ஐபிஎல்லையே அந்த ஸ்கோர் வந்து 205 இஸ் சம் டிஃப்ரெண்ட் வின்னிங் நம்பர். அது நிறைய இடத்துல சிஎஸ்கே ஆர்சிபி நடந்திருக்கும். ஆர்சிபி நடந்திருக்கு. டோனி 206 அடிச்சு லாஸ்ட் பால் 6 அந்த மேட்சும் இருக்கு. கரெக்ட். சில டைம் வந்து அந்த மேட்ச் காது வாங்கியிருக்கோம், தெரியும் பார்த்தா கோலி வந்து போலிங் போடுவாரு. அந்த மேட்ச் தான் அதே 205 தான். அப்பனா 207 வச்சுக்கலாம், இல்ல 6 வச்சுக்கலாம். 7 தர ஃபார் ரீசன் வச்சிருவோம். 207 வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கோர், ஜெயிக்க வேண்டிய வின்னிங் டோட்டல்னு வச்சுப்போம் நம்ம சேப்பாக்குல. ஏன்னா ஒரு காலத்துல சேப்பாக்குல 160 180 அப்படிதான் இருக்கும். அதுவே டஃப்பான ஸ்கோரா இருக்கும். இப்பெல்லாம் 200 போயிடுச்சு. ஆக்சுவலா இப்ப அவுட்ஃபீல்ட் நல்லா கிரிக்கெட் மாடர்ன் டே கிரிக்கெட். ஓகே, எந்த டீம் ஜெயிக்க போகுது? டீம் தான் நான் சொல்லிட்டேன். அது நம்ம எப்பவுமே சிஎஸ்கே தான். யாரு எதிர்க்க வந்து சிஎஸ்கே ஒரு மட்டமான ஃபார்ம்ல இருந்தாலும் நான் சிஎஸ்கே தான் சொல்லுவேன் நானு. வேற வழி இல்ல எனக்கு. ஓகே, 60-40 டு பஞ்சாப். 100 போறோம்பா, சிஎஸ்கே 100. எனக்கு வந்து ஒரே ஒரு இதுதான், ருத்துவும் சாம்சனும் அஸ்தீப் சிங் அண்ட் ஜென்சனை எவ்வளவு நெகோஷியேட் பண்றாங்களோ அதுலதான் வின்னிங் இருக்கு. டெஃபினட்டா அது கண்டிப்பா ஒத்துட்டு தான் ஆகணும். ஓகே, ரெண்டுமே லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ். 60-40 100. சோ உன்னோட ஸ்ட்ரீக் பிரேக் ஆகுதா இல்ல கண்டினியூ ஆகுதான்றது பாப்போம். இதோட 4-0 நினைக்கிறேன். இட்ஸ் 4-0. 4-0. ஆக்சுவலா நேத்து சொல்லிருப்பேன் நான். ஆக்சுவலா எல்எஸ்சி கிடையாது, டிசி தான். ஓகே, கரெக்ட். நம்ம ரெக்கார்ட் பண்ணல. சோ இட்ஸ் 4-0. ஃபைன். சோ ஓகே, சோ பாப்போம் நாளைக்கு மேட்ச் என்ன எப்படி போகுதுன்றது பார்த்து அதையும் ரிவ்யூ பண்ணுவோம். சோ गाइस, நீங்க சொல்ல மறந்துட்டேன், ஒரு கமெண்ட் பார்த்தேன். பண்ணிக்கோங்க. ஒரு சொல்ல மறந்துட்டேன், அந்த கமெண்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். எஸ், ஒரு கமெண்ட் வந்தது. என்னன்னா, இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து நாங்க வாப்போன்னு பேசுறோம். இப்ப டோனினா டோனி இருக்கான் வரான் போறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறோம் அப்படின்னு. பெரிய பிளேயர்ஸ் மரியாதை தர மாட்டோம், பப்ளிக் ஃபோரம்ல வந்து மரியாதை தராம பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க ஏன் அப்படி பேசுறோம்னா, நம்ம ஜாலியா நார்மலா ரெகுலர் கான்வர்சேஷன்ல எப்படி பேசுவோமோ அதனால பேசுறோம். ஸோ அதனால அது ரொம்ப ஹர்ட் ஆகாதீங்க. நம்ம இப்ப பிளேயர் யாராவது நேரில் வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகும். நம்ம ஜாலியா இப்ப நீங்களே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படியே பேசுறோம்னா, டோனி அடிச்சா ஒரு 6 அப்படின்னு தான் பேசிட்டு இருப்போம். நம்ம எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பேசுறோம், அப்படிதான் பழகிடுச்சு. அதனால அந்த ஃப்ளோல பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து மேபி அங்கங்க எங்களுக்கு நோட்டீஸ் பண்ற மாதிரி தான் நாங்க திருத்திக்கிறோம். பட் ஆனா இப்படி இருந்தாலும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா ரொம்ப இருக்குல்ல, தலைவர் தலை அப்படி இப்படி இதெல்லாம் கடைசி ஒரு 7 வருஷமா தான், 7-5 வருஷமா தான். அதுக்கு முன்னாடிதான் தோனினா தோனி, ஜடேஜா ஜடேஜா இப்படிதான் பேசுவாங்க. ஒரு ஷாட் அடிச்சா என்ன, அப்பாடா ஷாட் அடிச்சான்டா அப்படிதான் பேசுவோம். ஷாட் அடிச்சாருடா. இது வந்து பேச்சு வழக்கில் நடிப்பு தெரியுது. இயல்பா ஒரு மாதிரியா இருக்கு. தோனி அடிச்சாரு ஷாட் அப்படி சொல்றதுக்கு, ஏன்னா நம்ம ரெகுலரா பேசி வேற மாதிரி பழகிட்டோமா. நேர்ல பார்த்தா கண்டிப்பா நம்ம யாரா இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கும். ஜாலியா பேசும்போது இப்படிதான் வருது. அது நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனா கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். அப்படி இல்லைன்னா பாத்துக்கோங்க. அது எப்பவே பாஷா நடிப்பு தவிர்ப்போம். நம்ம கண்டிப்பா யாரையும் என்ன தலைவர் அடிச்சாருடா எவ்வளவு ஆர்டிபிஷியலா இருக்கும். தோனி வந்தாரு அடிச்சாரு, அவ்வளவுதான். இதே மாதிரி எனக்கு எவ்வளவு ஆர்டிபிஷியலா வருது. வந்தாலும் அப்படிதான் கரெக்டா இருக்கும். அப்படிதான் இருக்கும். கப் அடிச்சானுங்க பாரு சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு இதுதான் ஒரு இதுவா இருக்கும். கப் அடிச்சாங்க, சிஎஸ்கே வந்தாங்க போனாங்க, இவரு அப்படிதான். அது ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்கு. நம்ம பாப்போம் எப்படி போதும் பாப்போம். நீங்க பாருங்க, இது வந்து யாரையும் வந்து வேணும்ட்டே அப்படி சொல்லணும் இல்லை. நம்ம நார்மலா ரியலா நேச்சுரலா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஓகே சுகுமார், மேட்சை சம்மப் பண்ணியாச்சு நம்ம. ஸோ கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க யார் ஜெயிப்பாங்கன்றது அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நாளைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாபோட மேட்ச் ரிவ்யூல வரோம். ஸோ சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்களா நாங்க ஜெயிச்சுட்டு வரோம். ஓகேவா? இல்ல ஜெர்சி இருங்க, பிங்க் கலர் கேட்ச் பண்ண பார்த்தேன். சாரி, பிங்க் கலர் இப்ப இல்லாதனால போட்டுங்க. ஐயோ, பிங்க் ராஜஸ்தானா? சாரி, இங்க ரெட் கலர் போட்டுக்கங்க. என்கிட்ட எதுவும் இல்ல. சோ எடிட்ல போட்டுக்கங்க பாஷா. ஐ எம் ரெட்.
போட்டுக்கலாம் சுகுமார், நீங்க ரெட் போட்டுக்கலாம். ஸோ நாளைக்கு மஞ்சள் ஃபுல்லா சென்னையில் சேப்பாக்கில் இருக்கும் போது மஞ்சள் ஜெயிக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப். ஓகே, ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.